ஸோ ஸோ இது இந்த கிளாஸ்ல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லாகின். ஸோ செகண்ட் லாகினை ஃபினிஷ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போகுது, ஒரு டேஷ்போர்டு. ஸோ டேஷ்போர்டுக்கு போயிட்டு டேஷ்போர்டில் பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஏற்கனவே லாகின் வந்தாச்சு. ஸோ டேஷ்போர்டு ஐ மீன் டேஷ்போர்டில் சைடு பார் அண்ட் ஹெட்டர் ஏற்கனவே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்தேன். எங்கன்னா ஸோ ரவுட்ல ஓகே. ஸோ ரவுட்டர் அப்படின்னு ஒரு காமன் கிரியேட் பண்ணி அதில் சைடு பாருங்கிறது தனியாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஹெட்டருங்கிறத எழுதி வச்சிருக்கேன். இந்த சைடு பாரையும் ஹெட்டர் இந்த ரவுட்டர் கமெண்ட் நான் கால் பண்றேன். பாருங்க, நான் ஒரு சிம்பிளான சைடு பார், ஒரு சைடு பார், ஒரு சிம்பிளா ஒரு ஹெட்டர். ஸோ இதான் என்னோட டேஷ்போர்ட். இதான் ஒரு ரியாக்டோட டேஷ்போர்டு மாதிரி. ஸோ நான் வந்து லாகின் பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி லாகின் வச்சிருந்தா இந்த லாகின் பண்ணி ஸோ எப்போ இந்த லாகினை நான் சப்மிட் கொடுக்கணும், இது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை செக் பண்ணிட்டு எனக்கு எங்க போகணும், டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஓகே, புரியுதா? ஸோ டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதை எப்படி ரவுட்ல செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ். ஸோ நான் வந்து இந்த மூணுக்குமே எனக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரவுட்டருங்கிறது காமனா இருக்கும். ஸோ இந்த ரவுட்டர்ல இந்த சைடு பாரும் ஹெட்டரும் காமனா எல்லா பேஜுக்கும் ஆக்சஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா சைடு பாரை கிரியேட் பண்ணிருக்கேன். சைடு பாரை எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னா பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபுல்லா காமனா ஒரு டிவ் வச்சு ஸோ சைடு பார் டிவ் வச்சுட்டு அதுக்கு வித் 130 பிக்சல். ஸோ ஹைட்டுக்கு 100 VH. விஹெச்னா வியூ போர்ட் ஹைட். நீங்க பாக்குறது தான் வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட் ஹைட் நீங்க பாக்குறது பாடியோட இதான் பாக்குறது தான் அந்த வியூ போர்ட் மாகும். ஸோ அதோட ஹைட் வந்து 100 VH அப்படிங்கும்போது பாடியோ எவ்வளவு எவ்வளவு தூரம் ஸ்க்ரோல் ஆகணும் பாடியோட ஹைட் அதை எடுத்துக்கணும். ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா இது ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. இப்போ இதுக்குள்ள ஒரு சைல்டு வருது, அது வந்து நிறைய டேட்டா வருதுன்னா ஸ்க்ரோல் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஸ்க்ரோல் ஆகுதா, அந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஸோ நான் பொசிஷன் பிக்சல்ல கொடுத்துட்டேன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு இது வச்சு அதுக்குள்ள லேவ், அதுக்குள்ள யூஎல், அதுக்குள்ள எல்ஐ. எல்ஐக்கு ஒரு பேடிங்லாம் கொடுத்து எல்ஐக்குள்ள ஏ டேக்குள்ள ஐ அப்படி சொல்லி சாரி எல்ஐக்குள்ள ஐ அண்ட் ஏ டேக் கூட தனித்தனியா கொடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ஹெட்டருக்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஹெட்டருக்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஹெட்டருக்கு பண்ணி வைக்கும் போது பேக்ரவுண்ட் கலர் பேடிங். அடுத்து வித்துல கேல்க் அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். இந்த கேல்க் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கேல்க்குங்கிறது என்னன்னு தெரியுமா? இந்த கேல்க்ங்கிறது என்னன்னா, ஸோ 100 இப்போ நான் இந்த கேல்குல ஒரு ரெண்டு வேல்யூ நான் மைனஸ் பண்ணிருக்கேன். என்ன மைனஸ் பண்ணிருக்கேன்னா 100% -130 பிக்சல். அப்படின்னா என்ன மீனிங்னா இருக்கிற 100%ல இருந்து 130 பிக்சல் மைனஸ் பண்ணி எனக்கு ரிமைனிங் வித்த இந்த கட்டத்துக்கு செட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காண்டி 100%ல இருந்து 130 நான் மைனஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு 130 சைடு பார் இருக்கு. ஓகே, ஸோ அதுல இருந்து எனக்கு மைனஸ் பண்ணி எனக்கு தா அப்படி சொல்லி நான் கொடுத்துருக்கேன் வித் கேல்க். ஸோ ரெண்டாவது, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது மார்ஜின் லெஃப்ட் 130 பிக்சல் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் மார்ஜினை எடுத்து விட்டுறேன். மார்ஜினை எடுத்து விட்டா எனக்கு ஹெட் இருந்து இங்க போயிருது, இந்த காமெண்ட்டை ஒட்டி போயிருது. எதுக்காண்டி ஒட்டி போயிருதுன்னா இது வந்து பொசிஷன் பிக்ஸ்டுல இருக்கு. நான் என்ன சொன்னேன், பொசிஷன் அப்சல்யூட்னாலும் சரி பொசிஷன் பிக்ஸ்டுனாலும் சரி அதை வந்து கன்சிடரே பண்ணாது மற்ற டிவ்ஸ் எல்லாமே. ஸோ பொசிஷன் ஒரு ஒரு டிவ்வுக்கு நீங்க பொசிஷன் கான்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை எங்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். பொசிஷன்ல பர்டிகுலரா அப்சல்யூட்டா இருக்கணும், இல்ல பிக்சடா இருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த டிவ்வை அந்த செக்ஷனை எங்கனாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சைடு பார நான் பொசிஷன் பிக்சட்ல கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹெட்டர் என்ன பண்ணுனா பொசிஷன் பிக்சட் இருக்கிற கான்செப்டை கன்சிடர் பண்ணாது. அதனால இதை உங்க தள்ளி ஒட்டி வந்து இருக்கணும். இந்த டிவ் இருக்கதே இதுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஏன்னா இது பொசிஷன் பிக்சடுல இருக்கு. ஸோ இந்த டிவ் இருக்கதே இதுக்கு தெரியாது, அதனால இதை ஒட்டி வந்திருக்கு. ஸோ அதனாலதான் நான் அந்த இடத்துல மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைடு பார்
ஹெட்டர்ல நான் மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். லெஃப்ட் யூஸ் பண்ணனால எனக்கு இந்த லெஃப்ட் 130 பிக்சலுக்கு வந்துடும். ஸோ நான் இது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு இது ஒரு டேஷ்போர்ட், இது ஒரு அட்மின் டேஷ்போர்ட் சொல்லுவாங்க பேசிக்கா. ஸோ ரியாக்ட்னாலே இந்த சினாரியோட தான் ரியாக்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ சைடு பார் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன், ஹெட்டர் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னா தனித்தனியா கிரியேட் பண்ணி ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்ல, இந்த ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்ல கிரியேட் பண்ணி சைடு பாரையும் ஹெட்டரையும் நான் உள்ள ரெண்டர் பண்ணிட்டேன். எனக்கு ரிமைனிங் வரும் தெரியுமா, இந்த லிஸ்ட் யூசர் அக்கௌண்ட் எல்லாமே, இந்த செக்ஷனை நான் ரவுட்ல செட் பண்ணுவேன். எதுக்கு மற்ற சைடு பாரையும் ஹெட்டரையும் நான் டிஃபால்ட்டா கொடுத்துட்டு ரவுட்டர்ல கொடுத்துட்டு மீதி ரெண்டையும் நான் ரவுட்ல செட் பண்றேன்னா நான் எதை கிளிக் பண்ணாலும் இந்த சைடு பாரும் ஹெட்டரும் டிஃபால்ட்டா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்ல, பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்ல நான் இதுல ஒரு காமன் போய் அலர்ட் போனேன்னா எனக்கு இது மட்டும் தான் மாறும். இது ரெண்டும் காமனா டிஃபால்ட்டா இருக்கு. ஓகே, டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது ரெண்டும் டிஃபால்ட்டா இருக்கணும். ஓகே, டிஃபால்ட்டா இருக்கணும். மீதி உள்ளதான் ரவுட்ல செட் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மீதி ரெண்டையும் நான் ரவுட்ல செட் பண்ண போறேன். மீதி இருக்கிற அங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ், இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸே நான் ரவுட்ல செட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட், அடுத்து யூசர் அபவுட், இது எல்லாத்தையும் நம்ம டேட்டாவை ஐ மீன் ஒரு த்ரெட் ஆபரேஷன் மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ நான் லாகின் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எனக்கு லாகின் தான் லோட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் ரவுட் செட் பண்ணிக்கிறேன். ரவுட் செட் பண்ணா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போயிட்டு ப்ரௌசர் ரவுட்டர் நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர். இல்ல இப்ப நீங்க பண்ற ப்ராஜெக்ட், இப்போ நீங்க பண்ற ப்ராஜெக்டா, ஸோ இப்போ எனக்கு இந்த நேம் எனக்கு வந்து ப்ரௌசர் ரவுட்டருங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸோ அதனால நீங்க வந்து இதுக்குன்னே ஒரு நேம் வச்சு நீங்களே அதை கால் பண்ணலாம். எப்படின்னா ஆஸ், எஸ்கியூல பார்த்துருப்பீங்க ஆஸ் போடுறது, அதை இன்னொரு நேம்ல கால் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து இப்போ நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து நான் இது வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி பண்றாங்க. ஸோ உங்க ப்ராஜெக்டோட நேமே கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேரு சும்மா நார்மலா டெமோ அப்படின்னு சொன்னாலும் டெமோ ரவுட்டர் அப்படி சொல்லி கொடுத்து இந்த நேமை கூட இங்க கால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டர் இந்த நேம்ல கால் பண்ற மாதிரி மீனிங். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்கு இந்த நேம் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த நேமை நம்ம எங்கனால இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது கேபிட்டலா தான் இருக்கணும். ஸோ என்னைக்குமே காமன்னாலே கேபிட்டலா தான் இருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் டெமோ ரவுட்டர் ஐ மீன் இந்த ஆஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம நேம் கால் பண்றது. ஒரு பர்டிகுலரா அந்த நேம் எனக்கு இப்போ செல்ல இம்போர்ட் பண்ணும்போது அந்த நேம் வந்து நம்மளுக்கு சில நேம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெமிலியரா இருக்காது. ஸோ அதுக்குன்னு அதுக்கு மீனிங்ஃபுல்லா ஒரு நேமை வச்சு நம்ம எடுத்து நம்ம கால் பண்ற மாதிரி. ஸோ இப்போ இல்லை டைரக்டா ப்ரௌசர் ரவுட்டர்னாலும் கொடுத்துக்கலாம். ப்ரௌசர் ரவுட்டர்னாலும் கொடுத்துக்கலாம். ஆ, சொல்லுங்க. ஸோ நான் இப்போ ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்துட்டேன். எனக்கு ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள ரவுட்டர் கொடுத்துட்டேன். இந்த ரவுட்டருங்கிறது வந்து ரியாக்ட் ரவுட்டர் நார்மல இருந்து வர்றதில்லை. ஸோ நான் வந்து அந்த பேஜ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். எந்த பேஜ், ரவுட்ல இருந்து இண்டெக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதுல சைடு பாரே ஹெட்டரே நான் எதுக்கு கான்ஸ்டன்டா கொடுத்துருக்கேன்னா எனக்கு எந்த பேஜும் மாறக்கூடாது. இப்போ நான் ஒரு பர்டிகுலரா அந்த பேஜ் போறேன்னா இந்த பேஜ் மட்டும் தான் மாறணும், தவிர சைடு பாரும் ஹெட்டரும் டிஃபால்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நான் ஒரு சைடு பாரும் ஹெட்டரும் டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி நான் கான்ஸ்டன்டா கொடுத்துருக்கேன். மீதி உள்ள பேஜ் எல்லாமே ரவுட்ல செட் பண்ணணும். ஸோ அது எப்படி செட் பண்ணலாம்? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஓகே, இப்போ வந்து இனிஷியல் பேஜ் என்னன்னா டிஃபால்ட்டா எனக்கு டிஃபால்ட்டா வரும்போது டேஷ்போர்டு வரணும். அப்போ நான் டேஷ்போர்டை நான் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து பேஜஸ். நான் வந்து எஸ்ஆர்சியில அசட்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜஸ் எல்லாமே உள்ள கொடுக்குறதுக்கு, அதுக்கடுத்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல உள்ள கொடுக்குறதுக்குலாம் அந்த அசட்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ்ங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த ஹெட்டர் சைடு பார் லாகின் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த காம்பனன்ட்ஸ்ல தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், இது வந்து ஃபர்ஸ்ட்லாம் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டு காண்டி. ஸோ மூணாவது ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதான் பேஜஸ், என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் டேஷ்போர்டா. அப்போ டேஷ்போர்டுக்கு ஒரு ஃபோல்டர் டேஷ்போர்டு. ஸோ அதுக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இல்லை ஏதோ ஒரு நேம். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இல்லை ஹோம் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறது. ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு வந்து ஒரு காமனாக இருக்கிறதுனால நான் காமனாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ள டேஷ்போர்ட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வச்சிருக்கோம், அடுத்து லிஸ்ட்னு ஒரு பேஜ் வச்சிருக்கோம். அப்போ அந்த பேஜஸ்க்குள்ளேயே லிஸ்டிங் ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்றோம்.
லிஸ்ட் லிஸ்ட் அதுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜிஎஸ். ஸோ இப்போ லிஸ்ட் இப்போ டேஷ் போட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆர்ஏசி போட்டு இண்டெக்ஸ்லேயே வரும், இதை அப்படி டேஷ் போட மாத்திக்கலாம். டேஷ் போர்டு. ஸோ நான் எல்லா ஃபோல்டருக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஒன்று கொடுக்குறேன்னா, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு இதான் மெயின் ஃபைலா எனக்கு தோணும். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஃபைல் எஸ்ஆர்சிக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஃபைல் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் கொடுத்தோன்னா எஸ்ஆர்சிக்குள்ள இருக்கிற மெயின் ஃபைல் இதான். அப்போ நான் இந்த ஃபோல்டர்ல கொடுத்தேன்னா இந்த ஃபோல்டர்ல எனக்கு மெயின் ஃபைல் இதான். அது ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து இப்போ நான் இப்போ ரவுட்டருக்குள்ள நான் ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரவுட்டருக்குள்ள இந்த இந்த ரவுட்டர்னு சொல்லி ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் காமன், என்ன நேம்னாலும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரவுட்ல இருந்து எடுத்திருக்கேன். என்னன்னா ரவுட்ல நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரவுட்டரை தான் இந்த இண்டெக்ஸ்ல எடுத்திருக்கேன். அவ எடுக்கும் போது நான் வெறும் ரவுட்டர் ஃபோல்டரை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ங்கிறத கால் பண்ணல. எதுக்கு நான் அது இண்டெக்ஸ்னு அப்படின்னு இருந்துக்கிட்டு நான் அந்த ஃபோல்டர் வந்து டிஃபால்ட்டா அந்த இண்டெக்ஸ் தான் எடுத்தரும். இப்போ நீ இதுல ஒரு வேற ஒரு ஃபோல்டர் மெயின் இருக்கு. இப்போ நான் மெயினை கால் பண்ணணும்னா கண்டிப்பா நான் இப்படி போட முடியாது, ஸ்லாஷ் போட்டு மெயின் போட்டு தான் ஆகணும். ஸோ நான் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கனால அந்த ஃபோல்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோல்டரை மட்டும் கால் பண்ணி விட்டோம்னா அதுல இருக்கிற இண்டெக்ஸ் மெயின் ஃபைலை எடுத்துட்டு வந்து இந்த இதெல்லாம் அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ டேரக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஆர்சில நம்ம எஸ்ஆர்சில இண்டெக்ஸ் டாட் ஜேசிங்கிறது மெயின் ஃபைல். அப்போ எஸ்ஆர்சிக்கு ஃபுல்லாமே இண்டெக்ஸ் தான் மெயின். இப்போ நான் ஃபோல்டருக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஸ் போடுறேன்னா அந்த ஃபோல்டருக்கு அதான் மெயின். அப்போ நான் அந்த ஃபோல்டரை மட்டும் நான் கால் பண்ணா போதும், அங்க உள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஸ் தான் உள்ள வரும். இப்போ பர்டிகுலர் அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய ஜேஎஸ் ஃபைல் இருக்கும், நிறைய ஜேஎஸ்ஸா இருக்கும். இப்போ டேஷ்போர்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்ல இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல ரேப் பண்ணி அந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸை கொண்டு வருவாங்க. ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நான் காமனா போட்டேன்னா அதுதான் அந்த ஃபோல்டருக்கு மெயின் ஃபைல். நான் அந்த ஃபோல்டரை மட்டும் நான் அதில் கால் பண்ணேன்னா அந்த இடத்துல இண்டெக்ஸ் தான் ரெஃபரன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து இண்டெக்ஸாக ரெஃபரன்ஸ் ஆகுதுன்னு அதை எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் அந்த இடத்துல எனக்கு இந்த மெயின் ஃபைல்ல தான் எல்லாமே இருக்கு, இந்த மெயின் ஃபைல் தான் மெயின் ஃபைல் அப்படின்னா நான் அந்த இடத்துல ரவுட்டரை கால் பண்ண முடியாது. இந்த இடத்துல ரவுட்டை மட்டும் கால் பண்ண முடியாது, ஏன்னா ரவுட்டுங்கிறது ஒரு ஃபோல்டர். ஓகே, ரவுட்டுக்குள்ள மெயின் தான் எனக்கு வேணும்னா நான் கண்டிப்பா மெயினை கால் பண்ணி தான் ஆகணும். பட் நான் இண்டெக்ஸ் எதுக்கு கால் பண்ணலன்னா, ஏன்னா அந்த ஃபோல்டர் இண்டெக்ஸா மெயின். நான் அந்த ஃபோல்டரை கால் பண்ணிட்டேன்னா ஃபோல்டரை மட்டும் தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுல உள்ள மெயின் ஃபைல் ஏதாச்சும் இண்டெக்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணி இண்டெக்ஸ் ஃபோல்டர் இருந்ததுன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபோல்டரை எடுத்துட்டு வரும். அப்படி இண்டெக்ஸ் ஃபோல்டர் இல்லைன்னா அதுல இருக்கிற எந்த ஃபோல்டரையும் எடுக்காது. ஸோ எரர் வந்து த்ரோ ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இது. இப்போ நான் ரவுட்டரை உள்ள கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த இடத்துக்கு இப்போ ரவுட்டர் காம்பனண்ட்டுக்கு வரேன். போர்டு டெஃபினேஷன். ஓகே ஓகே, ஸோ ரவுட்டர் காம்பனண்ட் வரேன். எனக்கு சைடு பார் ஹெட்டர் மீதி உள்ளது ஃபுல்லாமே ரவுட்ல செட் பண்ணணும். அப்போ எனக்கு இருந்து டேஷ்போர்ட் எங்க இருக்கு? ஓகே, சைடு பார் டேஷ்போர்ட். ஸோ இதான் டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டை நான் உள்ள கொண்டு வரணும். ஓகே, ஸோ நான் டேஷ்போர்டை ரவுட்ல செட் பண்ண போறேன். எங்கன்னா ரவுட்டர் காம்பனண்ட்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரௌசர் ரவுட்டர், அடுத்து ரவுட்ஸ், அடுத்து ரவுட் ரவுட். ஸோ இதுக்குள்ள ரவுட், அதுக்கு நேம் செட் பண்ண போறேன். ரவுட் பாத். பாத்ல வந்து பாத்ல வந்து அஹ், என்ன நேம் கொடுக்கலாம்னா டேஷ்போர்ட் எலமெண்ட். அது எந்த எலமெண்ட் எந்த காம்பனன்ட் அப்படிங்கும்போது டேஷ்போர்ட் காம்பனன்ட். டேஷ்போர்ட் காம்பனன்ட். ஓகே, ஸோ டேஷ்போர்ட் காம்பனன்ட் நான் ரவுட்ல செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த டேஷ்போர்ட் காம்பனண்ட்டை கொடுக்கும் போது பாருங்க, டேஷ்போர்ட் காம்பனண்ட் கொடுக்கும் போது எனக்கு வந்து இந்த இடத்துல டேஷ்போர்ட் வரும், இந்த இடத்துல டேஷ்போர்ட் வரும். பட் எனக்கு இந்த இடத்துல தெரியும், ஏன்னா இது வந்து பொசிஷன் அப்சல்யூட்ல இருக்கு. ஸோ சாரி, பொசிஷன் ஃபிக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால அந்த இதை கன்சிடர் பண்ணாது. ஸோ டேஷ்போர்ட் வந்துட்டு பாத்தீங்களா, டேஷ்போர்ட் இந்த இடத்துல வரும். ஸோ எதுக்காண்டினா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஏன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு இருக்கிறதுனால இதை கன்சிடர் பண்ணாது. ஸோ அதனால இதையும் நான் மார்ஜின் லெஃப்டா கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு டேஷ்போர்டுக்கும் போய் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு மார்ஜின் லெஃப்ட் வச்சுக்க, மார்ஜின் லெஃப்ட் 130 பிக்சல் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இந்த ரவுட்லயும் போய் இதுக்கு காமனா ஒரு டிவ் செட் பண்ணியிருப்பேன். செட் பண்ணி அந்த இதுக்கு கிளாஸ் கிளாஸ் போட்டு இது வந்து சும்மா நார்மலா மெயின் மெயின் ரவுட் அப்படி சொல்லி ஒரு நேம் வச்சுட்டு அந்த மெயின் ரவுட்டுக்கு அந்த மெயின் ரவுட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் 130 பிக்சல் அப்படி சொல்லி நான் கொடுத்துருவேன். ஸோ 130 பிக்சல் கொடுத்தேன்னா நான் அதுக்கடுத்து என்ன ரவுட் செட் பண்ணாலும் இங்க பாருங்க டேஷ்போர்டு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டேஷ்போர்டு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பேஜ் போனாலும் எனக்கு இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கும், உள்ள உள்ளது மட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ நான் அடுத்த காமெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ டேஷ்போர்டு போயாச்சு, அடுத்த லிஸ்ட் ஆர்ஏசி லிஸ்ட் லிஸ்ட் ஓகே, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போயிட்டு இப்போ இந்த லிஸ்டையும் நான் ரவுட்ல செட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ரவுட் அப்படி கால் பண்ணிடுறேன். இந்த இடத்துல லிஸ்ட் ஓகே, அந்த லிஸ்ட் காமெடிக்கு நான் கொடுத்துட்டேன். நான் அதுக்கடுத்து நான் லிஸ்ட்டை இந்த இடத்துல கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட் எனக்கு வந்துடும். ஸோ அப்போ காம்பவுண்ட் மட்டும் தான் எனக்கு மாறிட்டே இருக்கும் தவிர்த்து, உள்ள இருக்கிறது காம்பவுண்ட் மட்டும் தான் எனக்கு மாறிட்டே இருக்கும் தவிர்த்து இந்த சைடு போகிற இந்த ஹெட்டரும் மாறாது. ஏன்னா ஹெட்டரும் சைடு போகிறோம் காம்பவுண்டாக ஒரு கான்ஸ்டன்டாக கொடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் இதுலேயே ஹெட்டரையும் சைடு போகிறேன் எழுதிருக்கலாம், பட் அது வந்து ஃபெமிலியராக இருக்காது, ஒரு அன்ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ தனித்தனி காம்பவுண்ட்ல எழுதி அந்த காம்பவுண்ட்டை உள்ள கொடுத்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரீயூசபிள். ஸோ இது காமனாக உள்ள கொடுத்துட்டேன்னா இப்போ இப்போ இங்க இருந்து எனக்கு சைடு பாரும் ஹெட்டரும் டிஃபால்ட்டா கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ உள்ள ரவுட்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டும் டேஷ்போர்டும் கொடுத்துட்டேன். இதை நான் கிளிக் பண்ணும் போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணும் போது எனக்கு வரணும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்றேன்னா இது சைடு பார்க்கு உள்ள போறேன். சைடு பார்க்குள்ள போகும்போது சைடு பாரை கிளிக் பண்ணும்போது எனக்கு பர்டிகுலரா மாறணும். ஸோ ஸோ நான் இதை எல்ல நார்மலா எல்ஏ ஹோவர் பண்ணும்போது அதுக்கு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ பர்டிகுலரா எல்ஏ ஹோவர் பண்ணும்போது ஓகே எல்ஏ இல்லை ஓகே ஓகே அந்த எல்ஏ ஹோவர் பண்ணும்போது ஏக்கு கலர் பிளாக் கொடுத்துருக்கோம். ஓகே, ஏக்கு கலர் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை பர்டிகுலரா அதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு அது பிளாக் கலர் தான் இருக்கு. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இது டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ நான் என்னன்னா ஒரு பர்டிகுலரா அதை ஹோவர் பண்றேன், எனக்கு அந்த இடத்துல பிளாக் கலர் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இந்த எல்லையே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேற கலரா மாறணும். ஏன்னா மாறினாதான் எனக்கு வந்து கொஞ்சம் நான் எந்த காமெண்ட் கிளிக் பண்றேங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எல்லைய ஹோவர் பண்ணும்போது அதுக்கு கலர் மாத்த போறேன். ஸோ பர்டிகுலரா எல்லையை ஹோவர் பண்ணும்போது ஏக்கு கலர் மாத்திருக்கேன். ஸோ எல்லையை ஹோவர் பண்ணும்போது அதுக்குள்ள ஏக்கு தான் கலர் மாத்திருக்கேன். இப்போ அதே எல்லையை ஹோவர் பண்ணும்போது எல்லைக்கே பேக்ரவுண்ட் கலர் ஒரு பர்பிள். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர்ல வரும் ஒரு ஓவர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது லிஸ்ட் கிளிக் பண்ணா லிஸ்ட் போகணும், டேஷ்போர்ட் கிளிக் பண்ணா டேஷ்போர்ட் போகணும். ஸோ அப்போ அதுக்கு உள்ளேயே நான் சைடு பார்க்குள்ளேயே நான் நேவிகேட்டை கொண்டு வரேன். ஸோ கான்ஸ்ட் நேவிகேட்
யூஸ் நேவிகேட், சாரி நியூஸ் நேவிகேட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சுனாலும் கொடுக்கலாம், இல்லை டேரக்டானாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷனை வச்சே நான் கொடுத்துருக்கேன். கான்ஸ்ட் ஹேண்டில் நேவிகேட். ஸோ இந்த இடத்துல நேவிகேட் பாத். ஸோ இந்த பாத்தை இதுல வாங்கிக்கிடுது, பேரமா வாங்கிக்கிடுது. இங்க இருந்து ஆர்குமெண்டா சென்ட் பண்ணணும். இந்த எல்லையை பர்டிகுலரா கிளிக் பண்ணும் போது ஆன் கிளிக் ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்றேன். ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து ஆர்குமெண்டா அனுப்ப போறோம். இப்போ நார்மலா இப்படி கொடுத்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். பட் இங்க இருந்து பேராம் ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கோம். அப்போ பேராம் இங்க இருந்து அனுப்பணும்னா நம்ம இப்படி அனுப்ப முடியாது, ரெண்டர் ஆயிரும். இப்படி அனுப்பினா ரெண்டர் ஆயிரும். ஸோ அதனால கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அனுப்புறேன். கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன யூஆர்எல் போகணும் அப்படிங்கிறது ஸ்லாஷ் டேஷ்போர்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்றேன். ஸோ லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் என்ன நேம்னா எல்லைனா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ லிஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மலா யூஸ் நேவிங் இஸ் நாட் டெஃபைன். எஸ், நான் டெஃபைன் பண்ணல, நான் இம்போர்ட்டும் பண்ணிக்கிடுவேன். யூஸ் நேவிங் இஸ் நாட் டெஃபைன். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா ஸ்லாஷ் பாத்ல இருக்கும். ஸ்லாஷ் பாத்ல தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் பாத்ல இந்த ஸ்லாஷ் பாத்ல தான் இருக்கும். இப்போ நான் இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணா லிஸ்ட் வருது, டேஷ்போர்டை கிளிக் பண்ணா டேஷ்போர்ட் வருது. இந்த காமனா ஹெட்டருங்கிறது டிஃபால்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பர்டிகுலரா இதை கிளிக் பண்ணா அதோட உள்ள காமன் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு டேஷ்போர்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. என்னன்னா ஒரு எப்படி ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த காமன் எப்படி உள்ள ரெண்டர் பண்ண வைக்கிறது, இது ஒரு ஃபர்ஸ்ட் இது. ஸோ செகண்டுங்கிறது இப்போ லாகின் பேஜ்ல இருந்து எப்படி நான் டேஷ்போர்டுக்கு மைக்ரேட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லாகினே நான் லாகினையும் சரி, இப்போ நான் லாகின் பேஜையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ லாகின் பேஜ் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் லாகின் பேஜுக்கும் நான் வந்து ஒரு நேம் செட் பண்ணிடுவேன். ஸோ லாகின், ஸோ ரவுட்ல செட் பண்ணிடுவேன். ரவுட் லாகின் அப்படிங்கறத செட் பண்ணிடுவேன். இப்போ நான் அந்த லாகின் போறேன். பாத்தீங்கன்னா எனக்கு லாகின் பேஜ் வரும். பட் எனக்கு அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப பாருங்க, நான் வந்து சைடு பாரை மட்டும் பிக்ஸ்டா வச்சிருக்கேன். சைடு பார் மட்டும் நகரே நகராது, பாருங்க நகரே நகராது. பட் ஹெட்டர் வந்து நகருது. ஸோ நான் ஹெட்டரையும் நான் வந்து பிக்ஸ்டா வச்சிடலாம். ஸோ நான் ஹெட்டருக்கு நான் பொசிஷன் பிக்ஸ்டு நான் கொடுத்தேன்னா அதுவும் பிக்ஸ்டு ஆயிரும். ஸோ இப்போ பொசிஷன் பிக்ஸ்டு ஆயிரும். இப்போ செட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். ஓகே, இப்போதைக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கட்டும். ஏன்னா இந்த கலர்ல இருக்கும் போது, ஸோ இந்த கலர்ல இருக்கிற போது அது பின்னாடி உள்ள கலரையும் எடுத்துட்டு வருது. ஏன்னா இது லைட் கலர் மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கட்டும். ஸோ இப்போ இதுவும் எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் என்னன்னா ஸ்க்ரோல் ஆகாது. ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ நார்மலா இப்படி இருக்கட்டும். இப்போ லாகின் பேஜ் நான் உள்ள கொண்டுட்டேன். ஆனா எனக்கு வந்து லாகின் பேஜ் வந்து இனிஷியலா நான் ஒரு ஆப்பை ரன் பண்ணும்போது லாகின் பேஜ் இனிஷியலா வரணும். நான் எப்போ லாகினை கிளிக் பண்றேனோ அந்த டைம்ல எனக்கு வந்து லாகின் ஆகி அதுக்கடுத்து டேஷ்போர்டுக்கு வரணும். ஸோ புரியுதா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படி இருக்கும்போது, ஸோ லாகின்குள்ள போறேன். ஸோ லாகின்குள்ள போகும்போது லாகினுக்கு ஒரு பட்டன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ கான்ஸ் இது வந்து சமிட் ஹேண்டில் சமிட். ஸோ இந்த ஹேண்டில் சமிட்டை நான் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஸோ நான் அதில் டிவ்னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபார்ம்ல வந்து டிஃபால்ட் பிஹேவியர் நிறையா இருக்கும். ஸோ அதனால நான் ஃபார்மை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஸோ ஓகே. ஸோ நான் அந்த இடத்துல டிவ் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ ஹேண்டில் சப்மிட்ங்கிற ஃபங்க்ஷனை இந்த பட்டனுக்கு ரிஜிஸ்டர் பண்றேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு இங்க உள்ள டீடைல்ஸ் ஃபுல்லாமே எடுத்து ஏபிஐ மூலமா ஃபெச் பண்ணணும். ஸோ ஏபிஐவை சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனா மாத்துறேன். ஒரு டெமோ ஏபிஐ எடுக்கிறேன். ஒரு டெமோ ஏபிஐ ஆகி ஏபிஐ அப்படி சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உள்ள போயிட்டு ஓகே ஓகே. ஸோ இந்த ஏபிஐ நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஏபிஐ நான் அப்படியே எடுத்துட்டு ட்ரை கேட்ச் போட்டுக்கிட்டேன். ட்ரை கேட்ச்ல கான்ஸ்ட் டேட்டா அவைட், ஏன்னா அவைட் கீவேர்டு, ஏன்னா பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஸோ அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணி யூஸ் டாட் இது வந்து போஸ்ட், ஏன்னா டேட்டாவை உங்க லாகின் டீடைல்ஸை எடுத்து டேட்டாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த யூஆர்எல் நான் கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ நான் இப்போ ஏபிஐ நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல போஸ்டா, ஸோ பாடியில டீடைல்ஸ் அனுப்ப போறேன். என்ன டீடைல்ஸ்? இந்த டீடைல்ஸ் அனுப்பணும். இப்போ நம்ம கொடுக்குற போற டீடைல்ஸும் அதே தான். ஆமாமா, ஏன்னா இது வந்து அவங்க கொடுக்குற, இது வந்து அவங்களோட ஏபி. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எழுதியிருக்கிற ஏபியா இருந்துச்சுன்னா, நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதான் ஒர்க் ஆகும். இது வந்து டெமோ இதனால இது. ஸோ நான் இதை டிஃபால்ட்டாவே ஒரு பாடி சொல்லி அந்த பாடியில இந்த மூணையும் நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த பாடியும் இங்க அனுப்பிடுவேன். ஓகே. அதுக்கடுத்து ஹெட்டர்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெட்டர்ஸ்னா எதுக்காண்டி உங்களுக்கு தெரியும்? எதுக்காண்டி ஹெட்டர்ஸ்? நெட்ஒர்க்ல ஓகே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இந்த இந்த இடத்துல நான் அத்தாரைசேஷன், அது வந்து ஒரு அத்தாரைசேஷனான ஒரு ஹெட்டரா, ஐ மீன் அந்த ஏபிஐக்கு ஒரு ஒரு டோக்கன் தேவைப்படும். அந்த டோக்கன் மூலமா தான் அந்த ஏபி ஒர்க் ஆகும். பட் லாகினுக்கு அந்த டோக்கன் தேவையில்லை. ஸோ அத்தாரைசேஷன் தேவையில்லை. ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல டோக்கன் வரும். ஸோ இந்த இடத்துல டோக்கன் வரும். ஓகே டன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ரெண்டாவது கண்டென்ட் டைப், நம்ம அனுப்புற டேட்டா எப்படி போகணும். ஸோ கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் டைப்பன் ஜேசான். ஓகே. ஸோ இந்த ஹெட்டர்ஸை அதை ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கி ஹெட்டர்ஸ் இந்த கீழே நம்ம அனுப்பணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நான் ஏபிஐல நான் பேஸ்ட் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா லாக் யூஸ் பண்றேன், டேட்டா யூஸ் பண்றேன், இந்த ஹேண்டில் சப்மிட்ட ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன். இப்பொழுதைக்கு இது தேவையில்லை, இந்த டோக்கன் தேவையில்லை. ஏன்னா இது வந்து லாகின் ஏபிஐக்கு டோக்கன் தேவைப்படாது. ஏன்னா லாகின் பண்ண பிறகுதான் டோக்கனே வரும். ஓகே. ஸோ இப்போ ஏதோ கேட்ச்ல வந்துச்சுன்னா அதை வந்து பார்க்கறதுக்கு இந்த கன்சோல் லாக நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ நெட்வொர்க் போய்க்கிறேன். ரெஃப்ரெஷ். இப்போ இந்த இடத்துல நான் லாகினை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு லாகின் சக்சஸ் ஆயிட்டு.
ஸோ பார்த்தா 200 வந்தாலே சக்ஸஸ். பேலோட நம்ம அனுப்பியிருக்கிறது இது. ரெஸ்பான்ஸ் என்ன அனுப்பியிருக்காங்க, இந்த ஆசஸ் டோக்கன் அனுப்பியிருக்காங்களா. ஸோ ஆசஸ் டோக்கன் சொல்லி ஒன்று பெருசாக அனுப்பியிருக்காங்களா. ஸோ இதான் டோக்கன். இந்த டோக்கன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டோக்கனை வச்சு தான் ஒவ்வொரு ஏபிஐயும் நம்ம வேலிடேட்டே பண்ண போறோம். ஸோ என்னன்னா, நீங்க லாகின் உள்ள போயிட்டீங்க, அடுத்து டேஷ்போர்ட்ல ஒரு ஏபிஐ வரும். அந்த ஏபிஐ நீங்க கால் பண்ணும்போது டோக்கன் தேவைப்படும். டோக்கனை இந்த ஹெட்டர்ஸ்ல அனுப்பணும். இந்த மாதிரி இந்த இடத்துல அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கும்போது டோக்கனை வச்சு வச்சு ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும். அப்போ நான் அந்த டோக்கனை எங்க வச்சா கரெக்டா இருக்கும், லோக்கல் ஸ்டோரேஜ். அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் வைக்க போறேன். அப்போ என்ன பண்ண போறேன், டேட்டால எனக்கு கன்சோல்ல என்ன வருது பாத்துக்கணும். கன்சோல்ல எப்படி டேட்டால வருது. ஸோ அந்த டேட்டாவை நான் இப்படியே டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிடுறேன். டீஸ்ட்ரக்சர் பண்ணி இப்படியே எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா, டேட்டா டாட் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம்னா நான் அதை லாகின் பண்ணும்போது பாருங்க, அந்த டேட்டால இருக்கிற எல்லா வேலையுமே வந்துட்டு இதுல எனக்கு ஆசஸ் டோக்கன் மட்டும் தான் தேவைப்படும், வேற எதுவுமே தேவைப்படாது. ஸோ அந்த ஆசஸ் டோக்கனை மட்டும் நான் இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுக்கிடுவேன். ஸோ இஃப் அந்த டேட்டா டாட் டோக்கன் இருந்துச்சுன்னா, டேட்டா டாட் டோக்கன் எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா, செட் பண்ணு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். என்ன செட் பண்ணு, டோக்கனை செட் பண்ணு, இல்ல ஆசஸ் டோக்கன் ஏதோ ஒரு நேம் வச்சிருங்க. டோக்கனை செட் பண்ணி அந்த டேட்டா டாட் டேட்டாக்குள்ள இருக்கிற அதுக்கு உள்ள இருக்கிற ஆசஸ் டோக்கன், அந்த ஆசஸ் டோக்கனை உள்ள நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது சக்சஸ் ஆயிட்டுங்கிறது எப்படி தெரிவிக்கணும், ஒரு அலர்ட் பாக்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். அலர்ட் கொடுத்து சக்சஸ் அப்படி சொல்லி நான் அவ்வளவு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் லாகின் பண்ணும்போது பாருங்க, எனக்கு அவுட்புட் வந்துட்டு சக்சஸ்ங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு. ஸோ இப்படிதான் நம்ம லாகினை செட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஸோ இந்த டோக்கனை வச்சுதான் நம்ம மற்ற ஏபிஐ ஃபெச் பண்ண முடியும். நீங்க இதுக்கடுத்து நீங்க உள்ள போய் இந்த லிஸ்ட் யூசர்லயோ மற்ற ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல அடுத்த ஒரு டோக்கனை ஃபெச் பண்ண போறீங்க. ஃபெச் பண்ண போறீங்கன்னா அந்த டோக்கனை கேட்கும். இந்த டோக்கனை அந்த அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கீழே பியரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள அந்த டோக்கனை அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது அந்த டோக்கன் இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டு, இது வந்து ஆத்தரைஸ்டு இல்லாதவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட்டை தராது. ஏபிஐ ரன் பண்ண விடாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் ஏபிஐயை இப்போ அப்ளிகேஷன்ல பாருங்க டோக்கன் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிட்டேன். லோக்கல் ஸ்டோரேஜ்ல அப்ளிகேஷன் அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், டோக்கனை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த டோக்கனை நம்ம அடுத்த ஏபிஐ ஃபெச் பண்ணும்போது எடுத்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகுதான் எனக்கு ரீடைரக்ட் ஆகணும். எங்க ரீடைரக்ட் ஆகணும்னா, அப்போ நேவிகேட் நான் இதுக்குள்ள கொண்டு வரேன். டேஷ்போர்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். கான்ஸ்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட் கொடுத்துட்டு அந்த நேவிகேட்ல ஸ்லாஷ் டேஷ் போர்டு அப்படி சொல்லி நேவிகேட் ஆகணும். இப்போ நேவிகேட் யூஸ் பண்ணி நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த நேவிகேட்டை யூஸ் பண்ணி இது எல்லாமே சக்சஸா இருந்துச்சுன்னா சக்சஸ் நேவிகேட், அதுக்குள்ள நேவிகேட். இல்ல எல்ஸ், எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல தப்பா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல வரும். என்னன்னா ஏபி ரன் ஆயிரும், சக்சஸா ரன் ஆயிரும். பட் வந்து என்ன இதுல என்ன அவுட்புட் வரும்னா, கன்சோல் என்ன கொடுத்துருக்காங்க, டோக்கன் வந்து எம்டியா வந்திருக்கும், நல்லுன்னு வந்திருக்கும். நல்லுன்னு வந்தாலே அப்போ யூசர் நேம் எதுவும் தப்பா இருக்கும் அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா ஏபி ரன் ஆகி ட்ரைக்குலாம் வந்துடும். எல்ஸுக்குள்ள இது வந்து ஃபெயில் அப்படி சொல்லி நம்ம கொடுத்துடலாம். பட் இப்போதைக்கு ஃபெயில் ஆகாது. வேணா ஃபெயில் ஆகாம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல எஸ் இன்னொரு இது நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணும்போது லாகின் கொடுக்குறேன். ஆக்சிஸ் எரரே வந்துட்டு 400. ஸோ எனக்கு அந்த வேல்யூவே எடுக்கல. அப்போ ஒரு பேட் ரெக்வஸ்ட். ஏன்னா இந்த பர்டிகுலரா அந்த வேல்யூ இருந்தா மட்டும் தான் எடுக்கு. ஆனா அப்படி இருக்காது. இந்த இது வந்து ஒரு டெமோ ஏபிஐனால அப்படி இருக்கிறதுனால, டெமோ ஏபிஐ இருக்கிறதுனால ஸோ இது வந்து டிஃபால்ட்டா அந்த ஏபிஐ வந்து இப்படி எழுதி வச்சிருக்காங்க.
பட் நார்மலா அப்படி இருக்காது. நம்ம தப்பான யூசர் நேம் அடிச்சோம்னா பர்டிகுலரா ரெஸ்பான்ஸ் வந்து டோக்கன் நல்லா ஆகி ஃபெயில்னு வரும். ரிசல்ட் சீக்வல் நம்மளோட ப்ராஜெக்ட்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம வேலைக்கு பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு. இப்போ டேஷ்போர்டுக்கு நீ ரீடைரக்ட் பண்ணிட்டீங்க. பண்ண பிறகு லாகின் பேஜுக்கு போகணுமா? ஸோ பாருங்க, டேஷ்போர்டு கிரியேட் பண்ண பிறகு சாரி, லாகினை கிளிக் பண்ண பிறகு வேலிட் ஆயிட்டு அந்த டேஷ்போர்டுக்கே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, லாகினே இந்த டேஷ்போர்டுக்குள்ள தான் இருக்கு. ஐ மீன் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள தான் இருக்கு. பட் லாகினை கிளிக் பண்ண பிறகு தான் அந்த டெம்ப்ளேட்டே வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்- என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப் ரன் ஆகணும்னே எனக்கு லாகின் தான் வரணும். லாகின் தான் வரணும். ஓகே, எனக்கு இந்த லாகின் தான் வரணும். பட் இந்த இந்த டேஷ்போர்ட்ஸ், இது டேஷ்போர்ட்டை சொல்லல, இந்த டெம்ப்ளேட் வரக்கூடாது. ஓகே, இந்த டெம்ப்ளேட் வரக்கூடாது. எனக்கு லாகின் தான் வரும். இதை கிளிக் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த டெம்ப்ளேட்டே வரணும். டெம்ப்ளேட் வந்துட்டு அதில் டேஷ்போர்டோ லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று ஆப்ஷன்ஸ்లో மட்டும் காமிக்கும். ஸோ இதை எப்படி பண்ணிட்டு வரலாம், எதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நீங்க நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணதை பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு லாகினை வச்சு லாகின் கிளிக் பண்ண பிறகு இந்த டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க, டேஷ்போர்ட் பண்ணிருக்க முடியுங்க, டேஷ்போர்டும் ஹெட்டரும் பண்ணிட்டு இது பண்ணதுக்கு ஜஸ்ட் ரெண்டையும் பண்ணதுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் கூட ஆகாது. ஸோ எனக்கு வந்து நான் எஸ்டர்டே பண்ணேன். நான் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிடுங்க. ஸோ 1 ஹவர்ல இந்த ரெண்டே இதை ஃபர்ஸ்ட் டிசைனை முடிங்க. அதுக்கடுத்து லாகின் பண்ண பிறகுதான் இந்த டெம்ப்ளேட்டுக்கே உள்ள வரணும். இந்த இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நாளைக்கு நீங்க பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வரும்போது இந்த இதை கேட்பேன். ஓகே.